ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னாக்கா, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பாப்பாவுக்கு வந்து 4th மந்த்து ஃபோட்டோ ஷூட் தான் எடுக்க போகிறோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8:30லேருந்து 9 o'clock இருக்கும். லியோனா டியூஷன் போக முன்னாடியே சொல்லிட்டா, நான் வந்ததுக்கப்புறம் தான் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு, சரி நான் அவளுக்காக தான் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் லியோனா வந்த பிறகு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுவும் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சரி செய்யலாம் அப்படின்றதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா இது செஞ்சு முடிக்கிறதுக்கே எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. அதுக்கப்புறம் சாப்பிட்ணும் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகிடும். அதனால் முன்னாடியே வந்து சாப்பிட்டுட்டோம். சாப்பாடு வந்து ரொம்ப சிம்பிளான சாப்பாடு தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லியும் சட்னியும் தான் செஞ்சுருந்தேன். அதையே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரெடி பண்ணுறதுக்கு இறங்கிட்டோம். எந்த ட்ரெஸ் போடுறதுனே எனக்கு தெரியல. சரி இது ஒரு செட்டாக இருந்துச்சு, அதனால் இதை தான் எடுத்துகிட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து பவுட்ரு பேம்பர்ஸ்லாம் போட்டு விட்டு ட்ரெஸ்ஸும் போட்டு விட்டேன். ஜட்டியே போட்டு விடலான்னு தான் பார்த்தேன். எங்கேயாவது உச்சா போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதனால தான் சரி பேம்பஸ் இருக்கட்டும், அதுக்கப்புறம் கழட்டி விட்டுறலாம் அப்படின்றதுக்காக பேம்பஸே போட்டு விட்டு ட்ரெஸ்ஸும் போட்டு விட்டுட்டேன். அதுக்குள்ளே லியோனா வந்து ஊஞ்சல்லாம் ஆடிட்டு இருந்தா. பாப்பா வந்து ரெடி பண்ண உடனே நான் தலை சீவுறேன்னு சொல்லிவிட்டு அந்த ப்ரஷ்ஷு சீப்பு இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு வந்து தலை சீவிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக ஏதாவது ஒரு வேலை செய்வாங்க. அதுக்கப்புறம் அந்த வேலையை அப்படியே விட்டுட்டு ஓடிடுவா. நான் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. லியாவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய முடி ஒன்றும் இல்லை, சும்மா லைட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் சீப்பு வச்சு வாரணும் அப்படின்னா நல்லா இருந்தது. அதனால் சீப்பு வச்சு சும்மா லைட்டாக அப்படியே வாரி விட்டேன். அவங்களும் எவ்வளோ சைலண்ட்டாக காட்டுறாங்க பாருங்களேன், தலை வாரி விடுங்க அப்படின்ற மாதிரியே அழகாக இருந்துச்சுல்ல. ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்ன டிசைன் போடுறதுன்றதுக்காக பாயெல்லாம் போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஏன்னா ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவை ரெடி பண்ண போனேன் அப்படின்னாக்கா எப்படி களைச்சி விட்டுருவாங்க. அதனால் சரின்னு முதல்ல பாப்பாவை ரெடி பண்ணி படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து செகண்டாக இந்த வேலைக்கு வந்தேன். ஒவ்வொரு மந்த்தும் என்ன டிசைன் போடுறது அப்படின்னு யோசிக்கிறதே பெரும் வேலையாக இருக்குது. இதே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து 4 மந்த்து வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னொரு 5 daysல சரி இதுக்குள்ளேயாவது போட்டாகணும் அப்படின்றதுக்காக தான் நைட் வந்து இறங்கிட்டோம். ஃபஸ்ட்டு மந்த்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வீட்டில் உள்ள எக்கை வச்சே வந்து ஃபஸ்ட்டு நம்பர் போட்டு ஃபோட்டோ எடுத்தோம். செகண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வீட்டில் உள்ள பொருளே, அதாவது பருப்பு, துவரம்பருப்பு அதெல்லாம் வச்சு 2ன்னு எழுதி அப்புறம் ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம். தேர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வெஜிடபிள்ஸு, காய்கறி அது எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன்னா மார்க்கெட்லேருந்து, அதை அப்படியே வந்து 3ன்னு போட்டு தக்காளியில் 3ன்னு போட்டு அப்படியே டிசைன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே டெக்கரேஷன்லாம் பண்ணி அப்படி எடுத்தோம். 3rd மந்த்து. இது வந்து 4th மந்த்தாக என்ன டிசைன் போடுறதுனே தெரியல. சரி யூடியூப்லேயும் செக் பண்ணி பார்த்தேன், ஆனால் அழகழகாக இருந்துச்சு. இருந்தாலும் சரி வேறு எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த மந்த் வந்து ஃப்ளவர் வச்சு பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணி ஃப்ளவர் வாங்கிறதுக்காக போயிருந்தேன். ஃப்ளவர் ஏதோ கம்மியாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் செம்ம ரேட்டு. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நம்பர்ஸ் போடுறதுக்கு மட்டும் சாமந்தி பூ வச்சு அப்படியே முழுசாக வைக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் பூ வந்து பத்தாது. அதனால் இந்த மாதிரி பிச்சு போட்டு வைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க, பூ நிறைய வாங்கிட்டு வந்திருந்தா அப்படியே வச்சுருந்து மறுபடியும் யூஸ் பண்ணி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே டிசைனுமே அவர் தான் சொன்னார், இந்த மாதிரி போடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் இந்த மாதிரி பூவெலாம் பிச்சு போட்டு தான் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. மறுபடியும் எப்படி யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ 4 வந்து இந்த மாதிரி தான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நடுவில் வந்து பார்த்திங்கனாக்கா ரோஸ் வந்து நிறையா இல்லை, ஒரு 3-4 ரோஸ் தான் இருந்துச்சு. அதனால் அதை வச்சு நடுவில் வந்து கொஞ்சமாக போட்டு விட்டுட்டேன். அதாவது ரோஸ் இருந்தது, அது வந்து ஆரஞ்சு கலரில் மல்டி கலர் மாதிரி இருந்தது. இது வந்து ரெட்டு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 3-4 தான் இருந்தது. அதனால் வந்து அதையோட அப்படியே பிச்சு போட்டு நடுவில் மட்டும் போட்டு விட்டுட்டேன். கொஞ்சம் கேஃபும் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 4 எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பூ தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து இந்த டெய்ரி பூ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரோஸ் இருந்துச்சு, அது ஆரஞ்சு வித் எல்லோ அந்த மாதிரி கலரில். அதுக்கப்புறம் இதை வந்து அந்த காம்பு மட்டும் எடுத்துகிட்டு பூவை மட்டும் அப்படியே பார்டர் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் எடுத்துகிட்டு இருந்தோம்.
ஆனால் இந்த பூ மட்டும் வைக்கணும், அதாவது சுற்றி அவுட்லைன் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா பத்தாது. அதனால் வீட்டிலே வந்து எல்லோ பூ இருக்குல்ல, வெளியே நிறைய வீடியோஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஷார்ட்ஸ்லலாம் எல்லோ பூ இருந்துச்சு, நிறையாவே பூத்திருந்தது. அதை தான் எடுத்துகிட்டு வந்து ஒரு சைடு கொடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக. இந்த வயலட் கலர் பூ வந்து கொஞ்சம் நிறையா இருந்தனால ஒரு சைடு வந்து லென்த்தாக வச்சுட்டேன். எல்லோ அதே பூ மாதிரியே எல்லோ, லைட்டு எல்லோ வித் ரெட்டு கலந்த மாதிரி அதை வந்து கீழே வந்து பார்ட்ரு கொடுத்துட்டேன். அடுத்தது வீட்டிலே பூத்துச்சின்னு சொன்னல எல்லோ பூ, அதை வந்து இன்னொரு சைடு கொடுத்துருந்தேன். அப்படியே கொத்து கொத்தாக வைக்கலான்னு தான் பார்த்தேன். சரி அப்படின்னா நல்லா இருக்காது, ஏன்னா இதெல்லாம் வந்து அப்படியே படுக்க வச்ச மாதிரி இருக்கா, அது மட்டும் அப்படியே கொத்து கொத்தாக வச்சா நல்லா இருக்காதுன்ட்டு ஒன்று ஒன்றா பிச்சு இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுருந்தோம். மேலே வந்து பார்த்திங்கனாக்கா ரோஸ், ஆரஞ்சு கலர் ரோஸ் இருக்குல்ல, அதை வந்து வச்சு அப்புறம் இலை, அந்த எல்லோ கலர் பூவில் இருந்த இலையை பிச்சுட்டு வந்தேன். ஆனால் அது செட் ஆகலை. செம்பருத்தி இலை இருந்துச்சா வெளியே, அதை எடுத்துகிட்டு வந்து வச்சேன். சூப்பராக வந்து செட் ஆகிடுச்சு. ஒரு பூவையும் எடுத்துகிட்டு அதுக்கு அடியில் வந்து இலையை வச்சு அது மேலே வச்சேன். சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த அவுட்லைன்லாம் கொடுத்துட்டு பாப்பா எப்படி தூங்கிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சி போய் பார்த்தா என்னை விட நல்லா ஆக்டிவாக இருந்தா. சரின்னு சொல்லி அவளையும் இழுத்துக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லிப்பூ சாயந்தரமே கட்டி வச்சுருந்தேன். அதை வந்து நானும் லியோனாவும் கொஞ்சம் கொஞ்சம் தலையில் வச்சுக்கிட்டோம். எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மல்லிப்பூ தலையில் வைக்கிறதுக்கெலாம் பிடிக்காது, சும்மா கொஞ்சமாக வச்சுப்பேன். லியோனாவுக்கும் அந்த மாதிரி தான், நிறையா வைக்கிறதுக்கு பிடிக்காது, கொஞ்சமாக அவளும் வச்சுக்கிட்டா. மீதியை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் வச்சுருந்தேன். பார்த்தா அப்புறம் தான் ஒரு ஐடியா கிடச்சிது. சரி பாப்பாவுக்கு இந்த மாதிரி கையில் காலில் அதுக்கப்புறம் தலையில் கிரீடம் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வச்சேன். வச்சது பாப்பா பார்த்திங்கன்னா கையை காலை ஆட்டி கையில் இருந்த பூவே வந்து கழட்டி விட்டுட்டா. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நல்லா டைட்டாக போட்டு விட்டேன். ஆனால் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. பாப்பாவுக்கும் இந்த ட்ரெஸ்ஸுக்கும் அந்த பூவெலாம் வச்சதுக்கப்புறம் ரொம்பவே அழகாக இருந்தா. எப்படியும் பாப்பா அழ போகிறா அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். பார்த்தா கம்முன்னு தான் படுத்திருந்தா. என்னவோ நம்மளை வச்சு செய்கிறாங்க அப்படின்ட்டு யோசிச்சுட்டு படுத்திருந்தாலா என்னன்னு தெரியல. ஆனால் வந்து ரொம்பவே சைலண்ட்டாக இருந்தா. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கும் கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் அந்த ஃப்ரேம்குள்ளே படுக்க வைக்கலாம் அப்படின்ட்டு தூக்குனா தலையில் அந்த பூ வந்து கீழே விழுந்துருச்சு. சரி அதுக்கப்புறம் உள்ளே படுக்க வச்சு விடலாம் அப்படின்ட்டு தான் பாப்பாவை கொண்டு வந்து படுக்க வச்சேன். நான் வந்து என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வேஷ்டிக்குள்ளே போட்டு தானே ஃப்ளவர்லாம் வச்சுருந்தேன். பாப்பா வந்து காலை இப்படின்னு பண்ணும்போது பூலாம் வந்து கலையிற மாதிரி ஆயிடுச்சு. நான் அப்படியே பாயிலே போட்டிருந்தா கூட நல்லா தான் இருந்திருக்கும். ஆனால் பாயில் போட்டிருந்தா இந்த அளவுக்கு லுக்கு வருமானு தெரியல. அதனால தான் சரி வேஷ்டியில் ஒயிட்டில் போடலாம் அப்படின்றதுக்காக தான் போட்டிருந்தேன். ஆனால் அவங்க காலை வச்சுக்கிட்டு கையும் காலையும் வச்சு ஆட்டி எல்லாத்தையுமே கலைச்சி விடுற மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே என் ஹஸ்பண்ட் தான் கடன்னு வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு பக்கம் நானும் ஒரு பக்கம் லியோனாவும் நின்றுக்கிட்டு அவகிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தோமா. இன்னும் ரொம்ப குஷியாகிட்டாங்க. என்னவோ நம்ம வச்சு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. ஒரே பேச்சு, ஒரே சிரிப்பு, அந்த மாதிரியே தான் நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் இந்த மாதிரி மூமெண்ட்லாம் மறுபடியும் கிடைக்காதுங்க. இப்போவே வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிட்டால் தான் உண்டு. பெரிய அளவில் எதுவும் பண்ணலை அப்படின்னாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி அதில் படுற சந்தோஷம் இருக்கே, அதில் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. அந்தளவுக்கு வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபோட்டோலாம் எடுத்து முடித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா லியோனா வந்து அந்த ஃப்ளவர்லாம் வச்சு ஒரே விளையாட்டு. ஆனால் சாமந்தி பூ வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுருந்தேன்ல, இதில் வந்து டூத் பிக் குத்தி இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சுருந்தேன். பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான், இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.